எனது பெயர் ஜூட்னிமால் அனுஸ்ராம். நான் புனித மிக்கேல் கல்லூரியில் பயின்று வந்த நான் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அப்போத்த உயர்தர பரீட்சையில் தோற்றியிருந்தான். உயிரியல் பிரிவில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1ஆம் இடத்தையும் தேசிய ரீதியில் 42வது இடத்தையும் பெற்றிருக்கிறேன். இந்த சித்தி பெற்றமைக்கு முதலாவது நான் கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக என் வீட்டிலையும் நல்ல ஒரு கற்றல் சூழலை ஏற்படுத்தி தந்த என்ற பெற்றோருக்கு நான் அந்த முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த பாடசாலையில் ஒரு சிறந்த கற்பித்தல் சூழலை ஏற்படுத்தி தந்த எனது ஆசிரியர்களுக்கும் பாடசாலை அதிபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோட எனது தனியார் வகுப்புகளை படிப்பித்த ஆசிரியர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல 2024ஆம் ஆண்டு உயர்தரம் உயிரியல் பிரிவில் சித்தியடைந்த அண்ணாமர் எனக்கு உதவி செய்திருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் தொடர்ந்து மேலும் எனது கல்விகளை தொடர்ந்து கற்று ஒரு சிறந்த வைத்தியராகி எதிர்காலத்தில் மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கு. நுஸ்ராமுடைய அப்பா, எனது மகன் நேற்று வெளியான காப்போது உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1ஆம் இடத்தையும் தேசிய மட்டத்தில் 42ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டமையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு தெரிவாகுவார் என்ற நம்பிக்கை இருந்தாலும் 1வது இடம் என்பது ஒரு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய எதிர்பாராத ஒரு விடயமாக இருந்தது. எனக்கு எங்களோட குடும்பத்தில் அது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருந்தது. இதற்காக கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். நாங்கள் பெற்றோராக இவ்வளவு வேலைகளையும் வீட்டில் சூழலை ஏற்படுத்தி கொடுத்தாலும் மாணவர்கள் தாங்கள் கஷ்டப்பட்டு தங்களை வருத்தி கற்றால்தான் பெறுபேறுகளை பெற முடியும். அதே நேரத்தில் அவருக்கு உறுதுணையாகவும் பக்கபலமான புனித மிக்கேல் கல்லூரி அதிபர் அடிக்கடி என்னையே நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மகனின் கல்வி நடவடிக்கைகளை பற்றி உரையாடுவார். அதே போல அவர் கற்பித்த எல்லா ஆசிரியர்களும் பெற்றோர்களுடன் தொடர்பு கொண்டு என்னோட நேரடியாக தொடர்பு கொண்டும் இந்த கல்வி செயற்பாடுகளுக்கு ஊக்கமளித்தமைக்காக அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதைவிட சில தனியார் கல்வி நிலைய ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.